என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தை நீங்கள் நிதானித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் எப்படிப்பட்ட ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைக்கு நேராய் கடந்து போனார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். தன் சொந்த வீட்டை விட்டு, தன் சொந்த சுதந்திரத்தை விட்டு நாடோடியாய் அவர் ஓடி ஒளிந்து கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடியும். எல்லாரையும் விட்டும் பிரிக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், இவைகள் எல்லாம் சாமுவேலின் முதல் புத்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். பாருங்கள், இப்படி எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் தன்னுடைய சொந்த சுதந்திரங்களையும் இழந்து போய் தனக்கு ஒரு அடி நிலம் கூட சொந்தமில்லாத ஒரு நிலையில் ஓடிக்கொண்டிருந்த தாவீதுதான். ஆனால் கர்த்தரை அவர் உத்தமமாய் பின்பற்றி போனதினால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால், அவர் போன இடங்களிலெல்லாம் கர்த்தர் அவரை பாதுகாத்தது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்தார். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நாளாகமத்தின் முதல் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அந்த நகரம் தாவீதின் நகரம் எனப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் சீயோன் கோட்டையிலே தாவீது தங்கி வாசம் பண்ணினதினால் அந்த ஒட்டுமொத்த நகரமே யாருடைய பெயரினால் அழைக்கப்பட்டது? தாவீதின் நகரம் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. பாருங்கள், சற்று நிதானித்து பாருங்கள். ஒரு அடி நிலம் கூட சொந்தமில்லாத ஒரு நிலையில் தன் எல்லா சுதந்திரங்களையும் இழந்து போய் நாடோடியாய் ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு ஒரு நகரமே அவருடைய பெயரால் அழைக்கப்படத்தக்கதான எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் நற்பெயரை இழந்து போய்விட்டாயா? உன்னை குறித்து மற்றவர்கள் மிக தவறாய் பேசுகிறார்களா? இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே பாடுகள் நடுவிலே நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாயா? நிந்தை அவமானங்களினால் தலை குனிந்து போய் கூனி குறுகி போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் நிந்தையை மாற்றுவார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, மனம் தளர்ந்து போய் விடாதே. தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிக உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு அவருடைய வார்த்தையிலே வளர்ந்து வர ஆரம்பி. கர்த்தர் உனக்காக மாற்றத்தை உண்டு பண்ணுவார். நீ நிந்திக்கப்பட்ட இடத்திலே, அவமானப்படுத்தப்பட்ட இடத்திலே தன் மகிமையை உனக்குள் வெளிப்படுத்தத்தக்கதாய், நீ நிந்திக்கப்பட்ட இடத்திலே, அவமானப்படுத்தப்பட்ட இடத்திலே நீ தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதாய் கர்த்தருடைய மகிமை உன் வாழ்க்கையிலே வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.